வாழ்க்கையில் எப்படி சாதனை படைப்பது அல்லது வரலாற்று பக்கங்களில் இடம்பெறுகிற ஒரு சாதனை மனிதராக எப்படி நாம் மாறுவது? இந்த சாதனை மனிதராக மாறுவதற்கு முதல் ஏற்கனவே வரலாற்று பக்கங்களில் இடம் பிடித்த மாமனிதர்கள் எப்படி சாதனையாளர்களாக மாறினார்கள் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பொதுவாக நண்பர்களே, ஒரு காரியத்தில் இறங்கும் போது, ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது ஒரு தடவை முயற்சி செய்வோம். அந்த முயற்சியினுடைய இறுதி கட்டத்தை அடையும் போது நாம் காணும் தடங்கல்கள், சோதனைகளை கண்டு துவண்டு போய்விடுவோம். இரண்டாவது தடவை முயற்சி செய்து பார்ப்போம். ஆனால் மூன்றாவது, நான்காவது தடவை முயற்சி செய்வதற்கு நம்மிடம் மன உறுதியும் நம்பிக்கையும் இருக்காது. இன்னும் ஒரு காரியத்தை தொடங்கி விடுவோம். இப்படி பல நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சாதனையினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டு தோற்று போன பல சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். நாமும் அதுபோல நடந்திருப்போம். ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு சாதனையாளராக வருவதற்கு நம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று விடா முயற்சி. இது 1800களில் நடந்த ஒரு சம்பவம். வாஷிங்டன் ரோப்லிங் ஒரு கனவு வைத்திருந்தார். அந்த கனவு அவருடைய தந்தைக்கும் இருந்தது. ஜான் ரோப்லிங் தான் வாஷிங்டன் ரோப்லினுடைய தந்தை. இவர் ஆரம்பத்தில் ஒரு விவசாயியாக இருந்தார். ஆனால் விவசாயம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. ஒரு பொறியியலாளராக மாறினார். பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே கார்ப்பரேஷனில் ஒரு பணியாளராக இணைந்து கொண்டார். அப்போது கயிறின் பலத்தை விடவும் கேபிளின் பலம் அதிகம். இதை கொண்டு பல புதிய விஷயங்களை சாதிக்கலாம் என்று அவர் நம்பினாராம். அந்த நம்பிக்கையின் பயனாக விளைந்த ஒரு கனவுதான் புரூக்ளின் பிரிட்ஜை அமைப்பதற்கான கனவு. 1800களில் நியூயார்க் நகரத்தின் ஒரு பகுதியையும் முக்கியமாக புரூக்ளின் ஐலண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலத்தை அமைப்பதற்கு அமெரிக்கா திட்டமிட்டது. கிழக்கு நதி, அதாவது ஈஸ்ட் ரிவர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நதியின் குறுக்கே 5000க்கும் அதிகமான நீளம் கொண்ட அந்த பாலம் அமைக்கப்பட இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்ப முறைகளோடு இது சாத்தியமான ஒன்றாக யாருக்குமே படவில்லை. இருந்தாலும் கூட ரோப்லிங் நம்பினார் இதை தன்னால் சாதிக்க முடியும் என்று சொல்லி. ஜான் ரோப்லிங் இந்த திட்டத்தை ஆரம்பித்தார். ஜான் ரோப்லிங் ஆரம்பித்த இந்த திட்டத்தின் நடுவே ஒரு சில மாதங்கள் கட்டுமான பணிகள் தொடரும் போதே அவர் இறந்து போனார். இறந்து போனதுக்கு பிறகு அவருடைய மகன் வாஷிங்டன் ரோப்லிங் தந்தையினுடைய கனவையும் தன்னுடைய கனவையும் சேர்ந்து சாதிக்க முடியும் என்று சொல்லி மன உறுதியோடு கட்டுமான பணிகளை தொடர்ந்தார். கட்டுமான பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. வாஷிங்டன் ரோப்லிங் தன்னுடைய தந்தையின் கனவையும் தன்னுடைய கனவையும் சேர்ந்து ஆசையாக கண்டு கொண்டிருந்த ஒரு காலம். அப்போது திடீரென்று சொல்லி இந்த கட்டுமான பணிகளினால் ஏற்பட்ட பக்க விளைவுகளால் அவர் நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டவருக்கு மூளையிலும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக ஆனார். சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டாலும் கூட அவர் இறுதியாக தன்னுடைய ஒரு கையை மாத்திரமே அசைக்கக்கூடிய நிலைக்கு உள்ளானார். முக்கியமாக அவருடைய உடல் முழுவதுமே ஸ்தம்பித்து போனது. எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு நபராக அவர் மாறினார். வாஷிங்டன் ரோப்லிங்கினுடைய நிலை பரிதாபமாக இருந்தது. அவருடைய மனைவி எமிலி அடிக்கடி அவரை பார்த்து பரிதாபப்பட்டுக் கொண்டார். அவரிடம் நிறைய கனவுகள் இருந்தது. தன்னுடைய தந்தையின் கனவை அடைய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த ஒருவர் இப்படியான ஒரு நிலைக்கு ஆளானாரே என்று சொல்லி மனைவி எமிலி கவலைப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே வாஷிங்டன் ரோப்லிங் அவருடைய மன உறுதியை விடாமல் தன்னுடைய ஒரு கையை மாத்திரமே அசைத்து மனைவிக்கு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு முறையை உருவாக்கி கொண்டார். அதற்கு பிறகு என்ஜினியர்ஸ் அனைவரையுமே அழைத்தார். அந்த புரூக்ளின் பிரிட்ஜை நிர்மாணிக்கக்கூடிய அனைத்து பொறியியலாளர்களும் அவருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அப்போது மனைவி எமிலி மூலமாக தன்னுடைய கருத்துக்களை அந்த பொறியியலாளர்களுக்கு இவர் வழங்கினார். மனைவி எமிலி மூலமாக தகவல்களை பெற்றுக்கொண்ட பொறியியலாளர்கள் உடனடியாக கட்டுமான பணிகளை ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தனர். 11 ஆண்டுகளில் புரூக்ளின் பிரிட்ஜ் உருவானது. 1883ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதியினால் புரூக்ளின் பிரிட்ஜ் திறந்து வைக்கப்பட்டது. அதைவிட முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டன் ரோப்லினுக்கு பாராட்டுக்களையும் கூட தெரிவித்தார். புரூக்ளின் பிரிட்ஜை நிர்மாணித்து அந்த வெற்றி பயணத்தை நிறைவு செய்வதில் வாஷிங்டன் ரோப்லிங் கண்ட சோதனைகள் தான் எத்தனை! தன்னுடைய தந்தையின் மரணம், நிபுணர்களினுடைய மோசமான விமர்சனங்கள், தனக்கு ஏற்பட்ட நோய், தன்னுடைய உடல் அங்கங்கள் எல்லாமே ஸ்தம்பித்து போய் ஒரு பரிதாபமான நிலையில் இருந்தும் கூட அத்தனை சோதனைகள் தடங்கல்களையும் கடந்து வாஷிங்டன் ரோப்லின் சாதித்தார்.
இன்று வரலாற்று பக்கங்களில் அவருடைய பெயர் இடம்பெறுகிறது. இன்றும் புரூக்ளின் பிரிட்ஜை கடந்து செல்லுகிற ஒவ்வொரு மனிதரும் அதற்கு சான்றாக இருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் எடுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல காரியங்களின் போதும் ஏற்படக்கூடிய தடங்களை கண்டு அப்படியே துவண்டு போய்விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வோம். அந்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் நமக்கு இன்னும் அதிகமான வலிமையை பெற்றுத்தரும். ஒவ்வொரு தோல்வியும் நல்ல பாடங்களை கற்றுத்தரும். ஆகவே நாம் எடுக்கும் அத்தனை நல்ல காரியங்களுக்கும் இறைவன் துணை இருக்கட்டும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யலாம். அதே போல உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்களை கூட காமெண்ட்ஸில் பதியுங்கள். நன்றி, வணக்கம்.